எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் செகண்ட் பிளாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கொட்டை இன்டர்கிராப் வித்து சில்லி. இந்த முத்துக்கொட்டை இங்கே நட்டுருக்கோம். இந்த ரோவில் 2 க்ரீன் சில்லி ஒரு அடிக்கு கரெக்டாக முத்துக்கொட்டையிலேருந்து 1.5 அடியில் ஒரு க்ரீன் சில்லியோட ரோவும், இன்னொரு ஒரு அடியில் க்ரீன் சில்லியோட ஒரு ரோவும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு 1.5 அடியில் முத்துக்கொட்டையும் திரும்பவும் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ரெட் சாயில். அது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா களிமண் கலந்த மணல் சாயில் டைப் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நட்டு வந்து ஒரு 16 நாள் ஆகுது. இது நட்டு 16 நாள் ஆகுது. இப்போ வந்து ஒரு ரெண்டு காவா பாசனம், 2 தண்ணி பாய்ச்சி, 2வது தண்ணிக்கு அப்புறம் ஒரு கொத்து மட்டும் ஒரு களை எடுத்தல் மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம இப்போ வந்து களை எடுத்து ப்ராசஸ் போயின்னுக்குது. இது இன்னும் ஒரு 2-3 நாளில் களை எடுத்து முடிச்சிடுவோங்க. இதுலேருந்து இப்போ நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முத்துக்கொட்டை லைன் மட்டும் நம்ம களை எடுக்கலை. ஏன்னா அப்படின்னா இந்த முத்துக்கொட்டை முளைக்கிறதுக்கு, அந்த முளைப்பு திறன் வர்றதுக்கு வந்து 15 நாட்கள் 15லேருந்து 17 நாள் ஆகுது. இப்போ தான் ஒரு சில செடி அந்த முத்துக்கொட்டை இருக்கு இல்லையா, இப்போ தான் 1-2 இப்போ தான் முளைக்குது. அதனால் இந்த லைனை மட்டும் விட்டு நம்ம க்ரீன் சில்லி இன்டர்கிராப் பண்ணோம்ல, அதுக்கு வந்து களை எடுத்துருக்கோம். மேலும் வந்து இந்த ரெட் சாயில் எப்படி இருக்குது, என்னென்ன கிராப்பெல்லாம் சூட்டபிள் ஆகும், மற்ற இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றிங்க. டான் டான் டான்.